ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிட்டட் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சுவையான சூப்பரான ஒரு வீட் நூடுல்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 200 கிராம் மாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு தண்ணியில் நல்லா கலையணும். நல்லா கரைய விட்டுருவோம். நல்லா கரைஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 200 கிராம் மாவு போட்டுக்கலாம். கோதுமை மாவு, சன்ஃப்ளவர் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினா தான் உங்களுக்கு கொஞ்சம் வரன்னு வராது, நல்லா சாஃப்டாக வரும். பிழிகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம கொஞ்சம் ரொம்ப கொலன்னு லூஸாக பிணைஞ்சிடக்கூடாது, நல்லா டைட்டாக பிணையணும். பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சுக்கிறணும். ஒரு 10 நிமிஷம் பிசைஞ்சிக்கிட்டே இருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் சாஃப்டாக. பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு வெள்ளை துணி, ஈர துணியில் போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருவோம். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு மாவு உருண்டை எடுக்கிறேன். நம்ம இடியாப்பு உலக்கில் பெரிய கண் இருக்கும், இந்த மாதிரி கண்ணுடையது. இந்த மாதிரி கண்ணுடையதை நம்ம இடியாப்பு உலக்கில் போட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவை போட்டு நம்ம புழிஞ்சு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. இப்போ நான் பிழிஞ்சு பார்க்குறேன். பாருங்கள், நல்லா வருது. வாங்க அப்படியே வச்சிடலாம். நான் ஏற்கனவே அடுப்பில் சுடு தண்ணி காய வச்சு எடுத்திருக்கேன், ஒரு அகலமான பாத்திரத்தில். பாருங்கள், நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி அகலமான பாத்திரம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒட்டாது. இப்போ அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்போ தான் நம்ம புழியும் போது ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இப்போ நம்ம பிழிஞ்சிக்கலாம். கொஞ்சம் டைட்டாக கஷ்டமாக இருக்கும். நம்ம லூஸாக பிணைஞ்சோம்னா கரைஞ்சிரும். டைட்டாக பிசைஞ்சால் தான் இந்த மாதிரி வரும். அப்படியே கட் பண்ணி உள்ளே விட்டுருங்க. நான் அது மாதிரி இருக்கிற மாவு எல்லாத்தையும் பிழிஞ்சு இந்த மாதிரி போட்டேன். இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் இல்லாட்டினா ஒரு 10 நிமிஷம் வேகணும். கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க அப்பப்போ. பாருங்கள், நல்லா வெந்து வருது. இப்போ நம்ம வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். வடிகட்டினதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் பச்சை தண்ணியை ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கிறணும். நான் மறுபடியும் அலசி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம், 3 கேரட், 5 பீன்ஸ் நறுக்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் முட்டைக்கோஸ், குடமிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குதோ அது சேர்த்துக்கலாம். பொட்டேட்டோ கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் வதங்கினா. இது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இப்படி பண்ணி கொடுத்தீங்கன்னா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போல்லாம் ஸ்கூல் டேஸ் கிடையாது, வீட்டில் தான் இருக்காங்க பசங்க. இந்த மாதிரி ஈவினிங் டைம், நைட் டைம் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். டிஃபன் நல்லா சாப்பிடுவாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம கேரட், பீன்ஸு, கோதுமை இதெல்லாம் சேர்க்கறதுனால ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் இது. கொத்தமல்லி, கருவேப்பிலை நான் போட்டுக்கிறேன்.
2 தக்காளி நறுக்கி வச்சு அதையும் போட்டுக்கலாம். நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். தக்காளி ஆப்ஷனல் தான், நீங்கள் தக்காளி சாஸ் ஊற்றிக்கிறதுனாலும் ஊற்றிக்கலாம். தக்காளி போடுறா, வெங்காயம் நறுங்கிட்டு இருக்கு. பச்சை இதுவும் சூப்பர் கலராக இருக்கு, அழகா. போதும் தக்காளி. நான் ஒரு 2 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொட்டி தக்காளி தக்காளி காமிச்சு நான் கிண்டிக்கிட்டே இருக்கேன், ஓடிக்கிட்டு இருக்கு. தக்காளி காமிச்சு கொட்டி விடும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தா நம்ம சீக்கிரம் வதங்கிடும். கொஞ்சம் தக்காளி மசியணும், நல்லா குழையணும். பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கேரட் பீன்ஸ் போட்டுக்கிறேன். பீன்ஸ் போட்டுக்கலாம், அப்புறம் கேரட் போட்டுக்கலாம். ரெண்டையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா ஒரே மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கேரட் பீன்ஸ் வேகிறதுக்கான கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம உப்பு ஏற்கனவே போட்டிருக்கோம். சப்போஸ் பத்தலை அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா பீன்ஸ் கேரட் போட்டிருக்கோம்ல, நீங்கள் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் அப்போ போட்டதே போதும். தண்ணி ஊற்றி நல்லா வெந்துருச்சு பாருங்கள். பாருங்கள் நல்லா கலர் மாறிடுச்சு, பச்சை கலர்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1 ஸ்பூன் அளவு சீரகப்பொடி சேர்த்துருக்கேன். ஜீரகப்பொடி 1 ஸ்பூன் அளவு தனியா பொடி சேர்த்துருக்கேன். தனியா பொடி சேர்த்துருக்கேன். கரம் மசாலா தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டால். நான் எல்லா பொடியும் சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கிறேன். பொடி நல்லா எண்ணெயில் வதங்கினதும் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் ஒரு கரண்டி அளவு, அதாவது ஒரு சின்ன கரண்டி அளவு வினிகர் சேர்க்குறேன். இது வந்து புளிப்பு டேஸ்ட் நல்லா கிடைக்கும். அதே கரண்டியில் ஒரு கரண்டி அளவு சோயா சாஸ் சேர்க்குறேன். சோயா சாஸ் வந்து ரொம்ப டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற நூடுல்ஸை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ ஒரே மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஒரே மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. சூப்பரான வீட் நூடுல்ஸ் ரெடி. இந்த வீட் நூடுல்ஸ் செய்கிறதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.